இன்னைக்கு சண்டே, நேற்று சாட்டர்டே, அதுக்கு முன்னாடி மொஹரம் லீவுன்னு இப்படியா தொடர் விடுமுறை. இதனால் பல்வேறு சுற்றுலா தலங்களாகட்டும் வழிபாட்டு தலங்கள்லையும் மக்கள்லாம் குமிஞ்சிட்டு வராங்க. அந்த வகையில் முருகனுடைய 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் பக்தர்கள்லாம் குமிஞ்சு கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமியை தரிசிச்சிருக்காங்க. நெல்லை மாவட்டத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் கோயிலில் ஆணி திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடந்திருக்கு. பஞ்சவாத்தியங்கள் இசைக்க ஓம் நமசிவாய அப்படிங்கிற முழக்கத்தோட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த தேரை வடம் பிடிச்சு இழுத்து வழிபட்டிருக்காங்க. அந்த காட்சிகளை பார்த்துருவோம். அதே போல விடுமுறை தினத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோயில்ல பக்தர்கள் குவிஞ்சு சுமார் 2 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. கோயிலுக்கு வந்த 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு மலையிலிருந்து கீழிறங்கக்கூடிய பகுதியில் போலியோ சொட்டு மருந்து வழங்கக்கூடிய சிறப்பு முகாமும் நடத்தப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை பார்த்துருவோம். அடுத்த செய்தி என்னன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சொன்ன மாதிரியே தொடர் விடுமுறை. இதை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அங்கேயும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி தான் இருக்குது. தமிழகம் மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்லேருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள்லாம் சுமார் 5 மணி நேரமாக காத்திருந்து வரிசையில் நின்று சாமியை தரிசிச்சுட்டு போயிருக்காங்க. திருவண்ணாமலை போயிட்டோம், அப்படியே திருத்தணிக்கு போவோம். விடுமுறை தினத்தையொட்டி திருத்தணி முருகன் கோயில்லையும் பக்தர்கள் கூட்டம் கடுமையான அளவில் இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதனால கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுச்சு. சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. அடுத்தது ஒரு திருட்டு செய்தி வினோதனி. என்னன்னா, விழுப்புரம் மாவட்டம் வானூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருவக்கரையில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த கோயிலினுடைய கோபுர கலசங்கள் திருடப்பட்டிருக்கு. இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகள்லாம் ஆய்வு பண்ணி வானூர் காவல் நிலைய போலீசார் யார் திருடினாங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்னு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.